ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு நாம் முடிக்க போகிறோம். அடுத்து நடக்க போகுது, இதான் நடக்க போகுது. பைபிளில் உள்ளது தான், நான் ப்ராபசி சொல்கிறதில்ல. வாசிங்க யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. எந்த ஜாதி வருகிறது? யார் எழும்பி வர போறாங்க? அதுவும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வர போறாங்க. அதனுடைய பற்கள் சிங்கத்தின் பற்கள். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. வெளிப்படுத்தல் 13:2. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும். யோவேல் 1:6 என்ன சொல்லுது? அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு மேல் அதற்கு கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. அதை பற்றி என்ன சொல்லுது? அது ஒரு பலத்த ஜாதி. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வரப்போகிற ஒரு கவர்மெண்ட், ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. மிருகம் சமுத்திரத்திலிருந்து வருதுன்னா, இப்போ வாசிக்கலாம், நேரம் இல்லை, எழுதுறதா எழுதி கொள்ளுங்க. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனத்தில் ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு கவர்மெண்ட் வருகிறது என்று அர்த்தம். தானியேல் 7:21 வாசிக்க முடியுமா? உடனே அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும். இருக்கா? தானியேல் 7:23. தானியேல் 7:23 அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அந்த சமுத்திரத்தில் வரக்கூடிய அந்த மிருகம் தான் வெளிப்படுத்தல் 13:1 இருக்கு. 4வது மிருகம் அது ஒரு ராஜ்யம், ஒரு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்டினுடைய வாய் சிங்கத்தின் வாய். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வார் நடந்துட்டு இருக்குது இல்லையா? ஒவ்வொரு வார் முடியும் போதும் ஒரு சூப்பர் பவர் உண்டாகும், அதாவது அடுத்த வல்லரசு உண்டாகும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இங்கிலாந்து வல்லரசாக இருந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே அமெரிக்கா வல்லரசாக மாறுச்சு. இப்போ தேர்ட் வேர்ல்டு வார் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது முடிஞ்ச உடனே யூரோப்பியன் யூனியன் என்கிறதான இதுதான் சூப்பர் பவராக மாறப்போகுது. அடுத்து கரெக்டாக பைபிளில் சொன்ன அந்த வெளிப்படுத்தல் 13:1 இருக்கிற எல்லாம் இதற்கு பொருந்தும். இது ஒரு தனி செய்தி. உங்கள் ஞாபகம் இருக்குமானால் போன முறை வந்தபோது எடுத்திருக்கிறோம், 10 நாடுகள் என்கிற தலைப்பில் இதை பற்றி எடுத்திருக்கிறோம். மேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நீங்கள் மறந்துருப்பீங்க. நான் ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கிறேன். மறந்துட்டேன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ரைட், தெளிவாக தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் மறக்கிறதுல எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த செய்தியை திருப்பி நான் இங்கேயே எடுத்துக்கலாம், மறந்துருந்தீங்கன்னா. சரி, 10 நாடுகள் கூட்டமைப்பு, யூரோப்பியன் யூனியன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன். 10 நாடுகள் இருக்கும், 7 தலை, 7 மலைகள் உள்ள நகரம் இருக்கும். எல்லாமே யூரோப்பியன் யூனியன் வரப்போகுது. அடுத்த சூப்பர் பவர் இவங்க தான். அமெரிக்கா கொலாப்ஸ் ஆயிடுச்சு, தெரியல. நேற்று பார்த்தீங்களா? வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்காவுடைய மார்க்கெட், இது ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக காலி, மொத்தம் அவுட். டோட்டலாக எத்தனையோ ட்ரில்லியன் காலி ஆயிடுச்சு. ஸோ அமெரிக்கா வேறு வழியே கிடையாது, தேர்ட் வேர்ல்டு வார் செய்யும். இதே மாதிரி தான் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி யூகேவுடைய மொத்த எக்கானமி கொலாப்ஸ். அவங்க அதனால் வார்க்குள்ளே வந்தாங்க. இப்போ அமெரிக்காவுடைய எக்கானமி கொலாப்ஸ், வார்க்குள்ளே வராங்க. இப்போ அடுத்து சூப்பர் பவராக யூரோப்பியன் யூனியன் மாறப்போகிறது. இதோடைய கரன்சி யூரோ தான் அடுத்த சூப்பர் பவராக மாறும். இப்போ அடுத்து வரக்கூடிய பலத்த ஜாதி, 1ஆம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் அந்த இடத்துல 6வது வசனம் சொல்லுது இல்லையா? எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இதுதான் கடைசியா இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரக்கூடிய ஆன்டி கிரைஸ்ட் கிங்டம். இதில் வரக்கூடிய கடைசி கிங் தான் ஆன்டி கிரைஸ்டாக இருப்பான். அவன் தான் உலகத்தை 7 வருஷம் ஆளுகை செய்ய போகிறவன். அந்த 7வது வருஷத்துல தான் அர்மகெதோன் யுத்தம் நடக்கும்.